இவங்க தான் எங்கள் ஆயா. எங்கள் மாமியாருக்கு மாமியார், எங்கள் வீட்டுக்காருக்கு பாட்டி. எங்கள் பாப்பா பார்த்தீங்களா, எங்கள் பாட்டிக்கு வந்து விறகு எடுத்து போய் போட்டுட்ருக்காங்க. 2 டேஸாக அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கேன். எனக்கு சத்தியமாக தெரியாது. இன்றைக்கி தான் நானே பார்த்தேன். நான் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி விறகு எடுத்து போட சொன்னாங்களாம். அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதே கவனத்தில் பாப்பா இன்றைக்கி வந்து அவங்களே கேட்டாங்களாம், ஐயா விறகு எடுத்து போட்டாயா அப்படி கேட்டாங்களாம். நான் வந்து பார்த்த உடனே பார்த்தா என் பொண்ணு இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு. சரி, இது ஒரு மெமரிஸாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். அப்படியே உங்ககிட்டயே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. பாருங்கள், ஒவ்வொன்றா அழகாக ஒன்று விடாமல் என் பாப்பா க்ளீனாக எடுத்துகிட்டு போய் போட்டாங்க. என் பாட்டி சொன்னாங்க, இவங்கள வளர்த்ததில் இது ஒரு சந்தோஷமாக எனக்கு வேலை செஞ்சுட்டாங்கோ, இது போதும் அப்படி சொன்னாங்க. வந்து எப்படி சொல்கிறது, பெரியவங்கெல்லாம் வந்து வேலை எதுவும் செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்லி குட்டி குழந்தைங்களாம். ஆனால் செஞ்சாங்கன்னா அது எவ்வளோ வந்து அவங்க முகத்தில் எவ்வளோ சிரிப்பு தெரியுங்களா. ஆனால் அதெல்லாம் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை. ஒரு வழியாக என் பாப்பா கஷ்டப்பட்டு எல்லாம் பாருங்கள், பாகுபலின்ற மாதிரி விறகெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டாங்க. எங்கள் ஆயா வந்து மாற்றுத்திறனாளி, அவங்களால நடக்க முடியாது. ஆனால் எங்கள் 2 குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க. நான் கல்யாணம் வந்ததுலேருந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க எனக்கு, என் குழந்தைங்களை வளர்க்குறதுலையும் சொல்லிட்டு. அதே போல் நானும் அவங்கள நல்லா கேர் பண்ணிக்குவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே. அவங்களுக்கு புண்ணு இருக்கும், அதனால் ஆயின்மெண்ட் வைக்கிறாங்க.